வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரேஜ் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் டாவ் ஆஃப் கரேஜ் அப்படிங்கிற பற்றியில் ஓசோ பேசினதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓசோ சொல்கிறாரு, வாழ்க்கை எப்பயுமே நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கிறது கிடையாது. நம்ம லாஜிக்கலை யூஸ் பண்ணுறோம், ஆனால் வாழ்க்கை அதனுடைய பாதையில் நம்மளுடைய லாஜிக்கெலாம் கேட்காம அது பாட்டுக்கு போகும். வாழ்க்கையோட அழகே அது அதோட பாட்டில் போகிறது தான். நீங்கள் எப்போயாவது கவனிச்சிருக்கீங்களா, ஒரு பெரிய புயல் வர்றப்போ என்ன நடக்குது அப்படின்னு? பெரிய பெரிய மரங்கள், 200-300 வருஷம் இருக்கிற மரங்கள், அதெல்லாம் பெரிய பெரிய புயலில் அழிஞ்சு போயிடுது. ஆனால் சின்ன சின்ன தாவரங்கள், புல், இதெல்லாமே அழியாமல் இருக்குது. ஏன்னு தெரியுமா? ஏன்னா பெரிய பெரிய மரங்கள் சார்லஸ் டார்வினோட சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டை ஃபாலோ பண்ணுது. ஆனால் சின்ன தாவரங்களும் புற்களும் லாவோ ட்சூவோட தாவோவை ஃபாலோ பண்ணுது. மரங்கள் வலிமையானது தான், அதனுடைய வேர்கள் ஆழமானது தான். ஆனால் இந்த பெரிய எக்ஸிஸ்டன்ஸுக்கு முன்னாடி ஒரு மரம் அப்படிங்கிறது ஒரு தனித்து நிற்குது. ஒரு புயல் அப்படிங்கிறது ஒரு எக்ஸிஸ்டன்ஸோட, இந்த இருப்போட ஒரு சீற்றம். ஆனால் ஒரு மரம் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல். அது சண்டை போடுது, ஆனால் இந்த இருப்புக்கு முன்னாடி, இந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு முன்னாடி அதனுடைய சண்டை பயனற்றது. அதில் அது கண்டிப்பாக தோற்று போய் தான் ஆகணும். ஆனால் ஒரு புல் தோற்று போகிறது கிடையாது, அது விட்டு கொடுக்குது. இன்ஃபேக்ட் அது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு புல் ஒரு புயலுக்கு பின்னாடி புத்துணர்ச்சி அடையுது. காலையில் சூரிய ஒளியில் அது தன்னுடைய இதழ்களை வச்சு ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய அழுக்கையெல்லாம் மறைச்சி அது வெளியில் வருது. இந்த அலெக்சாண்டர், இந்த நெப்போலியன், இந்த ஹிட்லர், இந்த முசோலினி, இவங்க எல்லாருமே இந்த பெரிய மரத்தை போல் ரொம்ப வலிமையானவங்க. ஆனால் ஒரு லாவோ ட்சூ புல்லை போல் அவர் வலிமையானவர் கிடையாது. ஆனால் ஒரு பெரிய அலெக்சாண்டரால் கூட ஒரு லாவோ ட்சூவை தோற்கடிக்க முடியாது. இதே மாதிரியான ஒரு சம்பவம் இந்தியாவில் நடந்தது. அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி அலெக்சாண்டர் தன்னுடைய படையெடுப்பை இந்தியாவில் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருந்த நேரம், அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, அவருடைய தேசத்தில் அவருடைய நண்பர்கள் அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்தியாவில் வந்துட்டு சன்னியாசி அப்படிங்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க ரொம்ப வித்தியாசமானவங்கன்னு சொல்கிறாங்க, உன்னால் முடிஞ்சால் ஒரு ஆளை இங்கே கூப்பிட்டு வா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருந்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க இல்லையா, நம்ம கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி கிராமத்தில் அவர் அந்த கிராமத்தில் இருந்தவங்ககிட்ட கேட்குறாரு. அந்த கிராமத்தில் இருந்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கரெக்டான இடத்துல வந்திருக்கீங்க, இங்கே நிறைய சன்னியாசிகள் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி, ஆனால் இப்போ இருக்கிறவர் ஒரு உண்மையான சன்னியாசி. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அவர் அவங்களால கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அலெக்சாண்டர் ஒரு ஏளன சிரிப்பு சிரிச்சுட்டு, என்னது, என்னால் கூப்பிட்டு போக முடியாதா? நான் அவங்கள போய் கூப்பிட்டு போகிறது கிடையாது, என்னுடைய வீரர்கள் போய் அவரை இழுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய வீரர்களையும் அனுப்பி வைக்கிறார். தந்தாமிஸ், அந்த சன்னியாசியோட பேர் தந்தாமிஸ். அவர் வந்துட்டு அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருந்த ஆத்தோரமாக நின்றுட்டுருக்காரு. வீரர்கள் அவரை போய் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அசையாமல் நின்றுடுறாங்க. அவருடைய ப்ரெசன்ஸ் ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப்பை அவங்களுக்குள்ளே உருவாக்குது. அவர் அவனமாக நின்றுட்டுருக்காரு அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகுது. அதுக்கடுத்து தந்தாமிஸ்கிட்ட சொல்கிறாங்க, அலெக்சாண்டர் உங்களை கூப்பிட்டு வர சொன்னார், உங்களை வந்துட்டு என்னோடய தேசத்துக்கு கூப்பிட்டு போகலான்னு இருக்கோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை, அங்கே உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுப்போம், நீங்கள் ஒரு ராயல் கெஸ்ட்டாக இருப்பீங்க, நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தந்தாமி சொல்கிறாரு, ஒரு துறவி அப்படிங்கிறவன் ஒரு மேகத்தை மாதிரி, அவன் யாருக்காகவும் எப்போவும் எதுக்காகவும் கட்டுப்பட மாட்டான். அவனுக்கு எப்போ என்ன பண்ணணும்னு தோணுதோ அப்போது அதை பண்ணுவான். என்னால் வர முடியாது அப்படின்னு அலெக்சாண்டர்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சோல்ஜர்ஸ் சொல்கிறாங்க, உங்களுக்கு அலெக்சாண்டரை பற்றி தெரியாது, அவர் ரொம்ப மோசமானவர், நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை கொன்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாம், போய் சொல்லுங்கள் உங்கள் அலெக்சாண்டர்கிட்ட என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இந்த வீரர்கள் அலெக்சாண்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க, அவர் ரொம்ப வித்தியாசமானவராக இருக்கார், அவர் அமனமாக இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் ஆச்சு, அவர் எங்களால் கூப்பிட்டு வர முடியல, அவர் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இப்போ நானே போகிறேன் அப்படின்னு தன்னுடைய உரையில் இருந்த வாழை கையில் எடுத்துக்கிட்டு தந்தாமிஸை நோக்கி போகிறார். பக்கத்தில் போய் நிற்கிறாரு. தந்தாமிஸ் அலெக்சாண்டரை பார்த்து சொல்கிறாரு,
அந்த வாளுக்கு வெளியில் எடுத்து வச்சுருக்க, அதை மறுபடியும் உரைக்குள்ள வை, அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, உன்னால் என்னை கொல்ல முடியாது. நீ என்னை கட் பண்ண அப்படின்னா என்னோடய தலை சரிகிறத நானும் பார்ப்பேன், நீயும் பார்ப்ப. நான் என்றைக்கோ இந்த உடம்பை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். நான் இப்போ வெறும் விட்னஸ் தான், நான் ஒரு வெறும் பார்வையாளன் தான், உன்னால் என்னை கொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாராம். சொல்லப்படுது, ஓசோ சொல்கிறாரு, வரலாற்றில் முதல் முறையாக அலெக்சாண்டர் இன்னொருத்தரோட கட்டளையை ஏற்று நடந்தது அதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அலெக்சாண்டரும் தன்னுடைய வாளை எடுத்து தன்னுடைய உரையில் வச்சுக்கிட்டு விருங்கையோட திரும்பி போனாராம். அவர் தன்னுடைய தேசத்துக்கு போயிட்டு தன்னுடைய நண்பர்கள்கிட்ட சொன்னாராம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரேரான ஒரு சன்னியாசியை நான் பார்த்தேன். சாக தயாராக இருக்கிறவனை, சண்டைக்கு வரவனை நம்மளால் கொல்ல முடியும், ஆனால் சாவை பார்த்து பயப்படாதவனை எப்படி நம்மளால் கொல்ல முடியும்? என்னால் அவரை கொல்ல முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சன்னியாசி அப்படிங்கிறவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் அப்படின்னு சொன்னாராம். ஸோ இந்த கதையிலேருந்து ஓசோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பயம்தான் நம்மளை அடுத்தவங்களுக்கு அடிமையாக்குது, அதே பயம்தான் அடுத்தவங்களை நமக்கு அடிமையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் கொடுக்குது. பயத்தினால நம்ம அடுத்தவங்களுக்கு அடிமையாக இருக்கோம், அடுத்தவங்க எங்கே நம்மளை அடிமைப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால எல்லாருக்கும் மேலே வரணும் அப்படின்னு நம்ம அடுத்தவங்க அடிமைப்படுத்துகிறோம். ஸோ இதை தான் ஓசோ தாவ் ஆஃப் கரேஜ் அப்படிங்கிறதுல சொல்லியிருந்தார். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகள்.